ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் இன் ஏஆர், அதாவது ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி. கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த வெர்ச்சுவல் வேர்ல்டு ஹியூமன்ஸ் மாதிரியே வந்து நம்ம உருவாக்குறது தான் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு வந்து சொல்வோம். அதாவது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதான் வந்து கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் மூலமாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லெமன்னா என்ன இருக்கும், அந்த லெமன்ன்றது சின்னதாக இருக்கும், எல்லோவாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அதான் லெமன். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து பார்த்துருவோம் இல்லையா. அதே மாதிரி சிஸ்டம் வந்து அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம் இல்லையா, அப்போ அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து எழுதுவாங்க. ஓகே, சின்னதாக ரவுண்டாக இருந்தால், எல்லோவாக இருந்தால் அது என்னென்னா லெமன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா, அது ரெண்டு இன்வால்வ் பண்ணுறதா கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு செல்ஃப் டிரைவிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்போ செல்ஃப் டிரைவிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இப்போ அந்த கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு கார் வந்து மெஷின் பண்ணுறது தான். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக செல்ஃப் டிரைவிங் பண்ணும் போது நமக்கு வந்து தெரியும் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த இமேஜ் இருந்தால் காரு, ஓகே இந்த இமேஜ் இருந்தால் பஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து இப்படி இருக்கணும், இது வந்து பர்சனு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரது தான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதம்ஸ் அண்ட் தென் டெக்னிக்கல்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் இமேஜ் இருக்குது இல்லையா, இப்போ ஒரு மனுஷனா இப்படி தான் இருப்பான், ஒரு ஆப்ஜெக்ட்னா இப்படி தான் இருக்கும், ரோடு என்விரான்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும், இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி போகணும், இந்த நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக கொண்டு வர்றது. ஒரு மனுஷன் கார் ஓட்டினா எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் விஷனை நம்ம ஏஆரில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா, ஓகே எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணோம், இந்த இடத்துல க்ராஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்னல்ஸோடைய இது சைன்ஸு, க்ரீன்னா கோ, ரெட்னா ஸ்டாப், அந்த மாதிரி கார்ஸ் வந்து எல்லாமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்றத நம்ம சொல்வோம். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடு போகணும், எந்த டிஸ்டன்ஸில் போகணும், எந்தெந்த இடத்துல க்ராஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா, இப்போ இந்த கம்ப்யூட்டர் விஷன் வந்து நம்மளுடைய ஆக்யூமெண்டட் ரியாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ரோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா, எப்படிலாம் வந்து ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம இந்த கம்ப்யூட்டர் விஷனை கொண்டு வரோம் அப்படின்றத. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெகக்னைசேஷனாக ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் ரியல் வேர்ல்டு இருக்க ஆப்ஜெக்டை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி லெமன்னா எப்படி இருக்கணும், கார் இப்படி இருக்கும், மனுஷங்க இப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன், ரெகக்னைசேஷன் தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஏஆர் எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம ரியல் டைம் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக எந்தெந்த ஆப்ஜெக்ட் என்னென்னு நம்ம டிடெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த வெர்ச்சுவல் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் விஷன் மூலிமா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா டைனமிக் 3D மாடல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ், இது எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு, நம்ம ரியாலிட்டியை டிஜிட்டல் வேர்ல்டில் கொண்டு வரது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலைசேஷன் அண்ட் மேப்பிங் சொல்லுவோம், அது SLAM அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன ப்ளே பண்ணும் பார்த்தீங்கன்னா லோக்கலைசேஷன் அண்ட் மேப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ ரியல் வேர்ல்டில் இருக்க ஒரு பொசிஷனை, இப்போ நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. நம்ம வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போனாலும் அந்த டிவைசஸ் மூலமாக நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா SLAM அப்படின்னு வந்து சொல்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் வேர்ல்டு கூட உள்ளே போயிட்டு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியாது இல்லையா, அது நம்ம ரியல் டைம் இதில் கனெக்டிவிட்டி பண்ணுறது, அதுக்கு தான் இந்த SLAM யூஸ் பண்ணுறோம். இப்போ இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்த்தோன்னா
இப்போ நம்ம ஒரு ஹெட்செட் இன் மியூசியம், ஒரு மியூசியமில் ஹெட்செட், அதாவது மியூசியம்குள்ளே போகிற மாதிரி நம்ம ஒன்று செட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹெட்செட் மூலிமா அந்த கம்ப்யூட்டர் விஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாலிட்டியில் ஓகேவா, இப்போ நம்ம வந்து மியூசியத்துக்குள்ளே இருந்தாலும் கூட அந்த கம்ப்யூட்டர் விஷன் நம்ம கொண்டு வரும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு நம்மளை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். அதாவது இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, மியூசியம்குள்ளே எந்த இடத்துல நம்ம இருக்கோம், எந்த பொசிஷனில் இருக்கோன்றதை நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் இந்த கம்ப்யூட்டர் விஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர் அண்ட் மோஷன் ரெகக்னேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, டச்சிங் இருக்கு இல்லையா, அதான் கெஸ்டர் சொல்லுவோம். டச் பண்ணுறது, ஐ மூமெண்ட்ஸு, ஹேண்ட் ஷேக்கிங், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நிறையா இருக்குது. இப்போ அழுகிற மாதிரி இருந்தால் அது ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும், சிரிக்கிற மாதிரி. அண்ட் தென் பாடி லாங்குவேஜ் நடந்தால் ஒரு மூமெண்ட் இருக்கும், ஓடினா ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வரோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது இதை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இவங்க வந்து அழுகுறாங்க, இவங்க வந்து சிரிக்கிறாங்க, இவங்க வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷுவல் ஆப்ஜெக்ட் கூட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரியாலிட்டி டெக்னாலஜியில் அது நமக்கு வந்து தெரியும். ஓகேவா, எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் கூட நம்ம இருக்கோம், என்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இருக்கோன்றதை நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெப்த் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனில் ஒரு சீன் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக பார்க்குறோம் இல்லையா, அதாவது 3Dன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் எஸ்டிமேஷன் சொல்லுவோம். இந்த டெப்த் எஸ்டிமேஷன் மூலிமா கரெக்டான டிஸ்டன்சஸ் எவ்வளோ, எங்கெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இருக்குது, எந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது, இந்த பிக்சர்ஸ் எப்படி இருக்குது, எந்த மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்றத எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால் பார்த்துக்க முடியும் இந்த டெப்த் எஸ்டிமேஷன் மூலிமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் அடாப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அது நம்ம வந்து ரியல் வேர்ல்டு மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதான் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் அடாப்ஷன். இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் விஷன் வந்து ப்ளே ஆகுது. இப்போ விஷுவல் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கில் வந்து சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியும். லைட் வந்து மாறுச்சுன்னா, அந்த ஷேடோஸ் வந்து மாறுச்சுன்னா நமக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் அடாப்ஷன்ஸு, நம்ம என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம விஷுவல் ஆப்ஜெக்ட்ஸை மாற்றிக்கிறது. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.